ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் தக்காளி துவையல், பீரக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. நான் எலசாக ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. அதோட தோலை சீவிக்கோங்க. ஃபுல்லாக சீவக்கூடாது, லைட்டாக சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளியும் ஒரு பீர்க்கங்காவும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் பீர்க்கங்காவெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சா அதே தண்ணி விட்டுக்கும். பார்த்திங்களா, தண்ணி விட்டுட்டு அது குக்காக ஆரம்பிச்சிடுச்சு சாஃப்டாக. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறிக்கோங்க. இப்போ தக்காளி இது கொஞ்சம் சாஃப்டான அப்புறம் தக்காளியும் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளி போட்ட உடனே நிறைய தண்ணி விட்டுக்குச்சு. அந்த தண்ணியெல்லாம் அது இழுத்துட்டு நல்லா குக்காகிடும். சாஃப்டாக பேஸ்ட்டாக மேஷியாக ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. தக்காளியும் பீர்க்கங்காவும் நல்லா வெந்தெடுத்து அந்த தண்ணியெல்லாம் பாருங்க இழுத்துடுத்து. இது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு எண்ணெயில் எடுத்திருக்கேன். அதில் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம். ஓகே, வெந்தயம் கடுகு. அப்புறம் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு பவுடர் பண்ணுங்கள், ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிரைண்ட் பண்ணால் பீர்க்கங்காய் தக்காளி துவையல் ரெடி. சூப்பரான இதில் தாளிச்சிக்கோங்க. நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டேன். அது தாளித்து அந்த தாளித்த சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரைஸில் போட்டுட்டு பீர்க்கங்காய் துவையல் நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். துவையல் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் ஈஸியாக பண்ணுற ரெசிபி, உடம்புக்கும் நல்லது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.